வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி அப்படித்தான் 2:30 மணிக்கு பக்கமாக வந்தேன். வெயில் சரியான வெயிலுங்க. அக்னி நட்சத்திரம் 28 போல 28 முடிஞ்சிருச்சு. வெயில் செம்மையாக இருக்குது. முன்ன மாதிரி வெயில் அலைஞ்சோம்னா கொஞ்சம் டயர்டாகிடுது. அம்மா இன்றைக்கி வீட்டில் நல்லா சமையல் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டேன். வெயில் அது சுற்றிட்டு வந்தோம்னா அதிகம் சாப்பிட முடியாதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட்னா என்ன, ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து போய் பாப்பாவை கூப்பிட்டு வரணும். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்றாங்க, 3:45 குளூனி ஸ்கூலில். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன். இப்போ அவங்க நீச்சலுக்கு போயிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 1 மாதத்துக்கு நீச்சல் பண்ணுறேன்னு போயிருக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து யூடியூப்பில் காசு வருதுன்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் உண்மையை தான் பேசுவேன். ஒரு பைசா கூட யூடியூப்லாம் காசே வரலைங்க. எதுவும் இன்னும் வர்றதுக்கு எங்களுக்கு 1 வருஷம் ஆகுங்க. எங்களுக்கு அந்த அளவு தான் இது சேர்ந்துருக்குது. அந்த மேனிடேஷன் ஆகிறதுக்கு வியூவர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஓவராக இல்லை, ஓரளவுக்கு தான் சேர்ந்துருக்குது. எங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுறோங்க. பட் இந்த காசு வரும்னு ஆவலில் நாங்கள் அப்படிலாம் அடிச்சிக்கல. என்னாச்சு, 17,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா 1 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 6 மாதத்துக்கு கட்டணும். இஎம்ஐயில் தான் வாங்கினேன். 1000 ரூபா கட்டுறோம் மாதம். இன்னும் 6 மாதம் கட்டணும். அதுக்குள்ளார பாருங்கள், ஃபோனு வந்து இந்த இவ்வளோ இதுவும் கொடுக்குமோ அந்த ஃபோனோட தாங்க முடியல. இப்போ எங்கள் பொண்ணு வீட்டில் வச்சுருக்கிறதுலாம் 1,50,000 லட்ச ரூபா ஃபோனு. அந்த அளவுக்கு நாங்கள் வாங்க முடியுமா? எனக்கே வந்து எங்களுக்கும் பல விதமான கஷ்டங்கள் இருக்குங்க. வர்ற காசு கடன் 10 பைசா இல்லாமல் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். நிறையா பேர் யூடியூப்பில் உங்களுக்கு பணம் வருது பண்ண. சத்தியமாக பணம்லாம் எதுவுமே வரலைங்க. உண்மையை சொல்கிறேன், நான் 1 பைசா கூட பணம் வரதில்லை. ஏதோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், இப்போ சாயந்தரம் சந்திக்கிறேன், மத்தியானம் சந்திக்கிறேன், காலையில் இந்த மாதிரி சந்திக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. மக்களை நம்ம சந்திக்கிறோம், அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்புங்க, நான் சொல்கிறேன் உண்மையை. இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும்னு நான் எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லுவேன். அவங்க என் மேலே ரொம்ப பாசம். அட சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது கொடுத்தாலே போதும். சிப்ஸு முந்தானத்து எங்கள் பையன் வாங்கி அவங்கக்கிட்ட வேலை செய்கிற பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். அப்படிங்க அது இன்றைக்கி டீ சிப்ஸு இதுதான். எங்கள் ஒரு மக சொன்னிச்சு, அப்பா நுரையோடு சாப்பிடுங்கன்னு. அதுலேருந்து நுரையோடு அம்மாட்டி தராங்க. திருப்பி நாளைக்கு காலையில் உங்களை டிஃபனில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய்.